ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 2/1/2004 நியூ இயர் முடிஞ்சிச்சு. நியூ இயர் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுது. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்ட்டு நம்பிக்கை இருக்குது. என் கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். கொஞ்சம் இல்லை, வீடியோ பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் இயர் நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ், கண்டிப்பாக இப்போ வரைக்கும் ப்ளஸ் தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன ஆயிட்டுருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 2 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டது தான். சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. XAUSD கோல்டு வந்து நம்மளுக்கு செல்லு எவ்வளோ தூரம் வருதுன்னு வாட்ச் பண்ணலாம். அடுத்து சில்வர் ஒன்றும் இல்லை. இது வந்து ADCHF மூமெண்ட்டு இல்லைன்ட்டு நம்ம வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். பையில் தான் போகுது, ஆனால் இது தேவையில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இது பை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கைட் பண்ணுவேன். ஓகே, நான் எதுலேயும் ரிஜிஸ்டர்டு கிடையாது. ஜஸ்ட்டு என்ன நடக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு ஸ்டடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். ரெகுலராக உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது AUD நியூசிலாண்டு எதுவும் கிடையாது. CAD CHF கிடையாது, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். மேலே போகுது, வானா விட்டுருங்க. அடுத்தது CAD JPY EURO CHF பை கொடுத்துருக்கோம். அடுத்த பை ஓடுது. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. EURO CHF. ஓகே, GBP கிடையாது. CAD வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. பையில் 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு பார்க்கலாம். EURO AUD கிடையாது. EURO JPY கிடையாது. EURO நியூசிலாந்து கிடையாது. EURO USD. இது வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்தது, அந்த என்ட்ரி எடுத்திருக்கோம். நல்ல செல்லில் போயிட்டுருக்கு. இது என்ன ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி இங்கே இறங்கலாம். பார்க்கலாம் இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ட்டு, இல்லை அடுத்த என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். GBP AUD இல்லை. GBP CAD இல்லை. GBP CHF என்ட்ரி எடுத்திருக்கோம். ப்ளஸில் போயிட்டுருக்கு. 0 ஆல்மோஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுவில் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் இது எந்த லெவலில் போகுதுன்ட்டு. EURO நியூசிலாண்டு EURO USD ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 7 லாட், 7 என்ட்ரி போட்டிருக்கோம். லாட் நிறைய ஓடிட்டுருக்கு. எப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் மோஸ்ட்லி இங்கே வந்ததுனாலே நல்ல ப்ராஃபிட்டு க்ளோஸ் பண்ணது பார்க்கலாம். GBP JPY கிடையாது. நியூசிலாந்து CHF இல்லை, மட்டும் கிடையாது, வேஸ்ட். அது ஃபேக் தான். அது நியூசிலாந்து JPY ரொம்ப நாளாக 1.5 மாதமாக செல்லில் போயிட்டுருக்கு. எப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூசிலாந்து USD ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, மைனஸில் தான் போயிருந்தது ஒரு மாதமாக. ப்ராஃபிட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரில். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. பாருங்கள், யாரும் என்ட்ரி போட்டு நான் என்ட்ரிலாம் எதுவும் காமிக்கல. ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிட்ருக்கேன். USD CHF என்ட்ரி ஓகே ஆகிருக்கு. அன்றைக்கி 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது பை எவ்வளோ தூரம் போகுதுன்னு வாட்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஃபைனலாக USD CAD 2 என்ட்ரி போட்டிருக்கோம். அடுத்த என்ட்ரி கிடைக்கல. இந்த இடத்துல கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஆனால் 2 என்ட்ரியோட பையில் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எந்த லெவலில் போகுதுன்னு. நம்ம இந்த வீக்கு நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது USD CAD, USD CHF, நியூசிலாந்து USD,
நியூசிலாந்து ஜேபி ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஈரோ கேடு ஓடிட்டுருக்கு. ஈரோ சிஹெச்எஃப், அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம ஓடிட்டுருக்கு. கோல்டு செல்லு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. 3வது என்ட்ரி. இது ஃபுல்லாக எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணணும். இது வரைக்கும் எனக்கு வரும் மோஸ்ட்லி 198, 2000 அந்த ரேஞ்சுக்கு கிராஸ் பண்ணிட்டு போவோம். 2000 கிராஸ் பண்ணி போயிட்டு தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் போகலாம். பார்க்கலாம் இது என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, கோல்டு வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். பை.